அல்லும் சிலப்பதிகாரம் உரைநடை வடிவில். கண்ணகி கோவலன். கண்ணகி இத்தகைய சிறப்புகளையுடைய பூம்புகாரில் வானத்து மழையே போல பொருந்திய கொடையுடைய மாநாய்க்கன் என்றொரு வணிகன் இருந்தான். அவனுடைய குலம் தழைக்க வந்த குலக்கொடியே கண்ணகி என்பவள். அவள் பூங்கொம்பு போன்ற ஒசிந்த தன்மையுடையவள், பொற்கொடி போன்றவள், செந்தாமரையில் வீற்றிருக்கும் திருமகள் போன்ற அழகினையுடையவள். இவள் மாதரார் குற்றமற்ற அருந்ததி போன்ற கற்பு நெறியுடையவள் என்று போற்றப்படும்படியான நன்னெறிகளில் விளங்கியவள். 12 வயதினையுடைய மங்கை பருவத்தினளாக விளங்கியவள். கோவலன் சிறப்புமிக்க பூம்புகார் நகரத்திலே சோழ நாட்டை ஆண்ட கரிகார் பெருவளத்தான் ஆகிய மன்னன் சில குடிமக்களை தலைமை குடிமக்களாக உயர்த்தி பெருமைப்படுத்தி வைத்திருந்தனன். அத்தகைய சிறப்பு மிக்க பெருங்குடி வணிகர் மரபில் தோன்றியவனும் மிகுந்த செல்வத்தையுடையவனும் கொடை சிறப்பு மிக்கவனும் ஆக விளங்கியவன் மாசாத்துவான் என்னும் வணிகனாவான். சங்கநிதி பதுமநிதி ஆகிய 2 நிதிகளை பெற்றிருக்கும் 2 நிதி கிழவனாகிய குபேரனை போன்ற செல்வமுடைய அம்மாசாத்துவானுக்கு கோவலன் என்றொரு 16 வயதுடைய மகன் இருந்தான். வாணிகத்தின் பொருட்டு பல நாடுகளுக்குச் சென்று பெரும் பொருள் ஈட்டியதோடு பெரும் புகழையும் ஈட்டி வந்தவன். அதிலும் பூமியும் சிறிது என்று சொல்லும்படியான பெரும் புகழை பெற்றவன். நிலவுலக மகளிர் அவனை கண்ணார கண்டு யாவராலும் போற்றப்படும் செவ்வேல் இவனே என்று போற்றப்படும் அளவிற்கு அழகிலும் அறிவிலும் பண்பிலும் சிறந்து விளங்கியவன் ஆக எல்லாவித நற்குணங்களும் பொருந்திய நல்லிளைஞனாக அக்கோவலன் விளங்கினான்.